தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தணியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். அதன் பயிரை நிலமெல்லாம் பாழா போச்சு. கடந்த வருஷம் விளைச்சலே இல்லை, காஞ்சி போச்சு, பழமாக வெடிச்சிச்சு, வெரி ட்ரை. அதனுடைய வரப்பெல்லாம் ஹெட்ஜெல்லாம் தாழ்ந்து போயிடுச்சு. தேவன் அதை விசாரித்து he cared for it, he visited that place. அப்போ என்ன ஆகுதான், verse 11, உடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், வருஷத்தை உடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். பாதைகள் நெய்யாய் பொழிகிறது, பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆண்டவர் வானம் திறந்து மழையை பொழிய பண்றாரு. இட் சாஃப்டன் தட் பிளேஸ் அண்ட் ஹி பிளஸஸ் த சீட். அந்த விதையை ஆசீர்வதிக்கிறார், நல்ல விளைச்சலை கொடுக்கிறாரு. அந்த பிக்சர், இந்த வருஷத்துல நல்ல விளைச்சல், அதெல்லாம் அறுத்து எடுத்து எல்லாம் நல்லா அப்படியே ஃபேட் கிரெயின்ஸ், நல்லா கொளுத்த முத்துக்களாக இருக்குது. அப்படியே முத்துக்களாக இருக்குது. அதெல்லாம் போரடிக்க வேண்டாம், தானாகவே அந்த வயிற்றில் விழுந்துடும். அப்படி நல்லா கொளுத்த முத்துக்களாக இருக்குது. அதை வண்டி நிறைய பாரம் ஏற்றிட்டு அந்த காட்டு பாதையில் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அந்த மாடுகளை உற்சாகமாக இழுத்துட்டு வருது. அந்த வயல் வழியிலிருந்து போரடிக்கிற களத்துக்கு இழுத்துட்டு வரும்போது அந்த மணிகள்லாம் அந்த வண்டியிலேருந்து கீழே அப்படியே பொழுன்னு கொட்டுது. அதை பார்க்கும்போது பாதையை நெய்யாய் பொழிய பண்ணுறாங்க. அவ்வளோ செழிப்பு. எப்படி அதை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக மாற்றுகிறார் தேவ நதி, வானத்திலிருந்து வருகிற ஒரு மழை, அவருடைய உன்னத ஆசீர்வாதங்கள். நம்ம கர்த்தர்கள் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் தம்முடைய உன்னத ஆசீர்வாதங்களால் நம்மை செழிப்பாக்குறார். அப்போ இந்த ரிவர் ஆஃப் காட் என்னது? பரலோகத்திலிருந்து பொழிகிற ஆசீர்வாதங்கள், மழை, ஷவர்ஸ் ஆஃப் பிளஸ்ஸிங். ஏதோ அருளின் துளிகள் அங்கங்குமா கொஞ்சம் விழுது, அது போதாது. ஆண்டவரே பெருமழை பெய்யட்டும். தேவ நதியினால தேவன் தர்ற சமாதானம், தேவன் தர்ற சந்தோஷம், தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள், இம்மைக்கும் மறுமைக்குமான ஆசீர்வாதங்கள், தேவன் நம்மை நடத்துகிற வழி, எல்லா புத்திக்கு மேலான இந்த தேவ சமாதானம், கிருபையின் மேல கிருபை, கிருபையின் மேல கிருபை. இந்த தேவ நதி நம்மளை பாய 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 நம்முடைய வாழ்க்கை நீர் பாய்ச்சலான தோட்டமாக மாறும்.